நீங்க நேத்து தானே பே பண்ணு. உங்களுக்கு இனி திங்கட்கிழமை கிடைக்கும். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங். நாங்கள் இப்ப அலகு 4க்கு வந்திருக்கோம் இல்லையா? அலகு 4 வந்துட்டு எங்களோட முதலாவது டேர்மினுடைய கடைசி பாடமாக எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அலகு 4 தொடர்பில நீங்க சில விடயங்களை தெரிஞ்சிருக்கும். என்ன விடயங்களை தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னால், முதலாவது, இது எங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு எத்தனை புள்ளிகளை கொண்டு வரும். ஃபைனல் எக்ஸாமுக்கு இது எத்தனை புள்ளிகளை கொண்டு வரும் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், எங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு இந்த அலகிலிருந்து எங்களுக்கு எம்சிக்யூவை பொறுத்தவரையில எங்களுக்கு 2 அல்லது 3 கேள்விகளும், பார்ட் 2 பி பாட பொறுத்தவரையில 15 மார்க்ஸுக்குமான புள்ளிகள் எங்களுக்கு வரும். அப்ப எங்களோட பார்ட் 2ல ஒரு முழுமையான வினா வரக்கூடிய அலகாக அலகு 4 எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் எங்களுக்கு இவர் எங்களுக்கு ஒரு 7.5 என்று சொன்னாலும், இதில் எங்களுக்கு 2 என்று சொன்னாலும், எங்களுக்கு 9.5 புள்ளி, சராசரியாக 10 புள்ளிகளை இது எங்களுக்கு இந்த அலகில் இருந்தான வினாக்கள் எங்களுக்கு வரும். அப்ப இந்த இதுக்கு பிறகான அலகுகள் எல்லாம், அலகு 4க்கு பிறகான அலகுகள் எல்லாம் எங்களுக்கு 10க்கு மேற்பட்ட புள்ளிகளை கொண்டு வரக்கூடிய அலகுகளாக எங்களுக்கு இருக்கும். அப்ப இதுக்கு பிறகு எங்களுடைய படிப்பினுடைய கவனம் மிக கூடுதலாக இருக்கணும். இதுல நசாக ரிமாஸ் 2 பேருக்கும் டியூட் கிடைச்சிட்டான். ரிமாஸுக்கு கிடைக்கலையா? ம், ஓட்டமா ஓடியாங்களா? ரிமாஸ் ரிமாஸ் நிந்து
சரி சரி சரி. இன்னும் ஒரு ரிமாஸ் இருக்கு ஓட்டமாவடி. சரி. ரைட் ஓகே. இப்ப நாங்க அலகு 4க்கு வாரம் இல்லையா? அவ அலகு 4 எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு எத்தனை புள்ளிகளை பெற்று தரும் அப்படின்றத நாங்க பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 10 புள்ளிகளை சராசரியாக பெற்று தரும். இந்த அலகை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இது எலக்ட்ரானிக் தொடர்பான ஒரு பாடமாக எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் எலக்ட்ரானிக் தொடர்பான விடயத்தை நாங்க இந்த அலகில நாங்க கற்கணும் என்பதை நாங்க விளங்கிக் கொள்றோம். எலக்ட்ரானிக் தொடர்பான இந்த பாடத்தை நாங்க ஏன் இந்த இடத்துல கற்கணும் என்பதை நாங்க முதல்ல பார்ப்போம். Right? இது உங்களுக்கு தெரியும். இந்த கம்ப்யூட்டருடைய ரெம் இருக்கு தானே, ரெம் வந்துட்டு, ரெஜிஸ்டர் வந்துட்டு, கேஷ் மெமரி வந்துட்டு, இவைகள் எவற்றை கொண்டு ஆக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இலத்திரனியல் சுற்றுக்கள் ஐசிக்களை பயன்படுத்தி ஆக்கப்பட்டிருக்கும். இந்த ரெஜிஸ்டர் மற்றும் எங்களுடைய அஹ், பதிவகங்கள் கேஷ் மெமரிகள் உருவாக்க நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த இலக்க சுற்றுகளை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் ஃப்ளிப் ஃப்ளாப் என்று நாங்கள் சொல்லுவோம். என்னென்று சொல்லுவோம்? ஃப்ளிப் ஃப்ளாப் என்று சொல்லப்படுகின்ற இலத்திரனியல் சுற்றுக்களாக இருக்கும். அதுபோல எங்களுடைய சிபியுவினுடைய தொழிற்பாட்டுக்காக வேண்டி நாங்கள் அடர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இலத்திரனியல் சுற்றுக்களை நாங்கள் லொஜிக் எலக்ட்ரிக் சர்க்கிட்டுகளை லொஜிக் சர்க்கிட்டுகளை நாங்கள் பயன்படுத்துவோம். அதுக்கு மட்டும் பயன்படுத்தப்படலை. இப்போ அன்றாடம் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நிறைய சாதனங்களில் கருவிகளில் இந்த இலத்திரனியல் சாதனங்களுடைய பயன்பாடு எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய ஃப்ரிட்ஜ் இருக்கு தானே, எங்களோட ஃப்ரிட்ஜினுடைய கம்ப்ரஸர் சொன்னால் சம்டைம் இரவு நேரங்களில் ஒரு ஒலியுடன் டக் என்று சொல்லக்கூடிய ஒலியுடன் உங்களோட கம்ப்ரஸர் வேலை செய்ய தொடங்கும். அப்படி வேலைஞ்சி கொண்டிருக்கக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன செய்யும், அது அப்படி ஒரு கம்ப்ரஸர் ஆஃப் ஆகும். இது ஏன்னு கேட்டால் அந்த ஃப்ரிட்ஜினுள்ளே இருக்கக்கூடிய ஒரு சென்சர் வெப்பத்தினுடைய அளவு குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக இருக்குமாக இருந்தால் அந்த கம்ப்ரஸர் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக ஓன் ஆகி வேலை செய்ய தொடங்கும். அந்த டெம்பரேச்சர் குறிப்பிட்ட அளவை விட குறையுமாக இருந்தால் அந்த சென்சர் என்ன செய்யும் என்று கேட்டால் அஹ், அந்த கம்ப்ரஸரை ஓஃப் பண்ணுவதற்கான சிக்னலை கொடுக்கும். இந்த தொழிற்பாட்டுக்கான சர்க்கிட்டை நாங்கள் உருவாக்குவதற்காக வேண்டி எதனை பயன்படுத்துவோம் என்று சொன்னால் இந்த தர்க்க சர்க்கிட் லாஜிக் சர்க்கிட்டுகளை நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த தர்க்க சுற்றுகள் லாஜிக் சர்க்கிட்டுகள் எதை பயன்படுத்தி உருவாக்கப்படும் என்று சொன்னால் தர்க்க படலைகளை பயன்படுத்தி உருவாக்கப்படும். அப்ப நாங்கள் இங்கே படிக்கக்கூடிய தர்க்க படலைகள் தர்க்க சுற்றுகளானது கணனியின் பிரதான பாகங்களை உருவாக்குவதற்கு கணனியின் பிரதான தொழிற்பாடுகள் ஆற்றுவதற்கு அடிப்படையான சில பாகங்களாக எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் சொல்லப்படுகின்ற NO நொட் போன்றன, NO நொட் அதுபோல நன் நோர் எக்ஸோர் எக்ஸ் நோர் போன்றன எங்களுக்கு இலத்திரனியல் கூறுகள். அதை நாங்கள் சொல்லுவோம் எலக்ட்ரிக் கொம்போனன்ட் என்று நாங்கள் பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் கொம்போனன்ட் கேட்டால் இது எப்படி எங்களுக்கு தோன்றும் என்று நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் இப்போ நான் நன் கேட் ஐசியை நாங்கள் கொடுக்கும். இது எங்களுக்கு எவ்வாறு தோன்றும் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதான் இந்த நன்கேட்டாக எங்களுக்கு இருக்கும். என்ன 7400 சீரீஸ் இப்படித்தான் அதனுடைய தோற்றம் எங்களுக்கு இருக்கும். இப்படித்தான் இதான் அந்த நம்ம கடையில வாங்க போனோம்னு சொன்னா எங்களுக்கு எப்படி தோற்றத்தில் இருக்கும்னு சொன்னால் நன்கேட் எங்களுக்கு இப்படி ஒரு தோற்றத்தில் இருக்கு.
இப்படித்தான் இருக்கு. இப்ப நாம கீற படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்ப இதுக்குள்ள நிறைய என்ன இருக்கும்னு சொன்னால் கேட்டுகள் இருக்கு. இது இதான் அந்த டிவைஸினுடைய உண்மையான படம். ரைட். இன்னரிக்கக்கூடிய இன்னரிக்கக்கூடிய பாகங்கள் தான் இன்புட் அவுட்புட்டுக்காக இருக்கக்கூடிய பகுதிகள். அதுபோல நாங்க நோரை நாங்க எடுத்தோம்னா, இப்ப எண்ட் என் கேட் ஐசியை நாங்க எடுத்தோம்னா, என் கேட் இப்படித்தானே எங்களுக்கு இருக்கு. இதான் அதனுடைய படம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கும். இதான் அந்த 1 2 3 சொல்லக்கூடிய கல்வி. இப்போ 1 2 இன்புட்டாக இருக்கும், 3 அவுட்புட்டாக இருக்கும், 4 5 இன்புட்டாக இருக்கும், 6 அவுட்புட்டாக இருக்கும். இதில் எங்களுக்கு 13 12 இன்புட்டாக இருக்கும், 11 அவுட்புட்டாக இருக்கும், 10 9 இன்புட்டாக இருக்கும், எங்களுக்கு 8 அவுட்புட்டாக இருக்கும். இதான் உண்மையான அந்த படம். சரியா? ஆனா இப்ப நாங்க எப்படி காட்டியிருக்கோம்னு சொன்னால் இப்படிப்பட்ட படங்கள்ல நாங்க பார்க்க போறோம். ம். இப்ப அவ NO நொட் கேட் என்று சொல்லக்கூடியது எலக்ட்ரானிக் கூறுகள் கொம்போனன்ட் நாங்க பார்க்கலாம். இலத்திரனியல் கூறுகள் வந்துட்டு சில பணிகளை ஆற்றுவதற்காக இருக்கக்கூடிய இலத்திரனியல் கூறுகளாக நாங்க பார்க்கலாம். இப்ப நாங்க பார்த்தோம், இந்த தர்க்க சுற்றுகள் ஒரு முக்கியமான பாகத்தினை கணனியின் சாதனங்களை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றது என்று பார்த்தோம். அந்த தர்க்க சுற்றுக்களானது தர்க்க படலைகளை கொண்டு ஆக்கப்படும் என்று நாங்கள் பார்க்கலாம். இந்த தர்க்க படலைகள் வந்துட்டு எங்களுக்கு இரண்டாக வகைப்படுத்தப்படும். அதனுடைய ஒரு வகையினத்தை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் என் தர்க்க படலை. அடுத்த வகையினத்தை நாங்கள் சொல்லுவோம் ஓ தர்க்க படலை. அடுத்த வகையினத்தை நாங்கள் சொல்லுவோம் நோட் தர்க்க படலை. இந்த மூன்றும் எங்களுக்கு என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அடிப்படை தர்க்கப்படலைகளாக இருக்கும். இந்த மூன்றும் எங்களுக்கு அடிப்படை தர்க்கப்படலைகளாக இருக்கும். அதை தாண்டியும் நாங்கள் இன்னும் சில தர்க்கப்படலைகளை பார்க்கலாம். அவரை சொல்லுவோம் நண்ட், நோ, எக்ஸோர், எக்ஸ்னோர். இந்த நான்கை நாங்கள் சொல்லுவோம் இணைந்த தர்க்கப்படலை நாங்கள் சொல்லுவோம். இவரை சொல்லுவோம் கம்பினேஷனல் லாஜிக் கேட்ஸ் என்று சொல்லுவோம். என்னையா? கம்பினேஷனல் லாஜிக் கேட்ஸ் என்று சொல்லுவோம். என்னது கம்பினேஷனல் லாஜிக் கேட்ஸ் என்று சொன்னால் அடிப்படை தர்க்கப்படலைகளான இந்த மூன்றில் இரண்டை அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவைகளை இணைப்பதினூடாக தரக்கூடிய விளைவினை இந்த ஒரு தர்க்கப்படலை என்ன செய்யும்? எங்களுக்கு தரும். அதனால தான் இவரை நாங்கள் சொல்லுவோம் கம்பினேஷனல் லாஜிக் கேட்ஸ் சொல்லுவோம். கம்பினேஷனல் லாஜிக் கேட்ஸ் சொன்னால் அடிப்படை தர்க்கப்படலைகள் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவைகளை இணைப்பதினூடாக தரக்கூடிய விளைவினை இது ஒன்று எங்களுக்கு தரும் என்று நாங்கள் பார்க்கலாம். இப்ப நாங்கள் இந்த ஒவ்வொரு தர்க்கப்படலைகளுடைய தொழிற்பாடுகளை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது நாங்கள் பார்க்க போறோம் என் தர்க்கப்படலை. என் தர்க்கப்படலையை நாங்கள் காட்டுகின்ற பொழுது எங்களுக்கு அது பின்வருமாறு என்ன செய்யப்படும்? குறியீட்டின் மூலம் காட்டப்படும். இவ்வாறு எங்களுக்கு என் தர்க்கப்படலை என்ன செய்யப்படும்? காட்டப்படும். இவரை நாங்கள் சொல்லுவோம் என்னது? உள்ளீட்டுக்கான பகுதி. இவர் வெளியீடு என்று சொல்லுவோம். இதில் எங்களுக்கு இரண்டு உள்ளீடுகள் வழங்கப்படுகின்றது. சி சொல்லு இவரை சொல்லுவோம் ஏ இன்டு பி என்று நாங்கள் சொல்லுவோம். இவரை நாங்கள் ஏ என்ட் பி என்று நாங்கள் பார்க்கலாம். இதுல ஏபி என்று சொல்லக்கூடியது கரண்ட் மின் துடிப்புகளை அனுப்புவதற்காக உள்ள கம்பிகளாக எங்களுக்கு இருக்கும். நாங்கள் முந்தைய அந்த படத்துல பார்த்தோமே, அப்படி அந்த 1 2 பின், இவர் 3 என்று சொல்லக்கூடிய பின், அதாவது கம்பிகள் கரண்ட உள்ளீடாக வழங்குவதற்காக உள்ள தொடுப்புகள் தான் இந்த ஏயும் பியும். அவுட்புட்டாக எங்களுக்கு என்ன செய்யும்? இன்னும் ஒரு கம்பியில வரும். அப்ப இந்த ஏபியினூடாக என்ன எங்களுக்கு அனுப்பப்படும் அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னார். ஏபியினூடாக எங்களுக்கு என்ன அனுப்பப்படும் அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால்
விகேஷன் டியூட் கிடைச்சிட்டா? இல்ல சார், இன்னும் டியூட் கிடைக்கல சார். இன்னும் கிடைக்கல. நீங்க கிளாஸ் நோட் கிளாஸ் அட்டன் பண்ணி நோட்ஸ் எடுங்க. டியூட் வந்த உடனே இல்லை கூறிங்க, சரியா? ஓகே சார். போடலாம் உங்களுக்கு. டியூஸ்டே தான் போட்டலாம். டியூஸ்டே தான் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. சரி, ஓகே. உங்களுக்கு நாளைக்கு இல்லாட்டி நாளை இந்த வரும். நீங்க அட்டன் பண்ணுங்க. நோட்ஸ்களை குறிச்சு கொள்ளுங்க. தேவைன்னா நான் உங்களை குரூப்ல ஆட் பண்ணி விடுறேன். ரெக்கார்டிங்குக்கு நீங்க ஆட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். ஓகே இப்போ சார். நாங்க எண் தர்க்கப்படலை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் எங்களுக்கு இது பின்வருமாறு குறியீட்டின் மூலம் காட்டப்படும். ஏபி என்று சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும் என்றால் உள்ளீட்டினை வழங்குவதற்காக உடைய கம்பிகளாக, இது கம்பிகள் கோடில் கம்பிகளாக எங்களுக்கு இருக்கும். அவை இது ஒரு இலத்திரனியல் கூறு கொம்போனன்ட். அப்ப நாங்க இரண்டு மின் துடிப்புகளை அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மின் துடிப்புகளை உள்ளீடாக வழங்குகின்ற பொழுது எங்களுக்கு என்ன சந்தர்ப்பத்தில் அந்த மின் துடிப்புகள் இரண்டும் ஓனாக இருக்கின்றது. அப்ப இதுல கரண்ட் போக்குள்ள எப்படி அனுப்பப்படும் என்றால் ஒரு 5 வோல்ட் கரண்ட், அடுத்தது 0 வோல்ட் கரண்ட், இப்படித்தான் மின் துடிப்புகள் இந்த ஏபியினூடாக அனுப்பப்படும். அப்ப ஏபியினூடாக மின் துடிப்பு அனுப்பப்படுகின்ற பொழுது மாறுபட்ட மின் துடிப்புகள் என்ன செய்யப்படலாம்? அனுப்பப்படலாம். மாறுபட்ட என்று சொன்னால் இப்ப 5 வோல்ட்டாக எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அது ஓன் ஆக இருக்கும். 0 வோல்ட்டாக எங்களுக்கு இருந்தால் அது ஓஃப் ஆக இருக்கும். 5 வோல்ட்டை நாங்கள் சொல்லுவோம் ஓன் என்று சொல்லுவோம். 0 வோல்ட்டை நாங்கள் சொல்லுவோம் பூஜ்ஜியம் என்று சொல்லுவோம். அப்ப 5 வோல்ட்டை ஒன்றுண்டும் 0 வோல்ட்டை நாங்கள் பூஜ்ஜியம் என்று சொல்லுவோம். இது 5 வோல்ட்டாக ஒரு குறிப்பிட்ட டிவைஸில் இருக்கலாம். மாறுபட்ட வோல்ட் லெவல்களை உள்ளீடாக வழங்கப்படும். அப்ப இதுக்கு பிறகு நான் ஓன் ஓஃப் கதைக்காம 1 0 நான் கதைப்பேன். அப்ப நாங்க இங்க பார்க்கலாம், இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மின் துடிப்புகளை உள்ளீடாக வழங்குகின்ற பொழுது அதனுடைய வெளியீடு ஆனது என்ன சந்தர்ப்பத்தில் இரண்டு உள்ளீடுகளும் ஓனாக இருக்கின்றதோ அப்பொழுது மாத்திரம் வெளியீடு என்னவாக இருக்கும்? ஓனாக இருக்கும். அப்ப அதுல ஏபி என்று சொல்லப்படுகின்ற இரண்டு கம்பிகளையும் உள்ளீடாக கரண்டு ஓன் வழங்கப்படுமாக இருந்தால் வெளியீடும் என்னவாக இருக்கும்? ஓனாக இருக்கும். அவ இந்த அடிப்படையில் எதனுடைய தொழிற்பாடு விவரிக்கப்படும் என்று சொன்னால் என் கேட்டினுடைய தொழிற்பாடு விவரிக்கப்படும். இப்ப உங்களுக்கு தெரியும், ஏபி என்று சொல்லப்படுகின்ற இரண்டு உள்ளீடுகளின் ஊடாகவும் என்ன சாத்தியமான மின் துடிப்புகள் வழங்கப்படும் என்பதை பின்வருமாறு நாங்கள் காட்டலாம். இதுல முதலாவது சந்தர்ப்பம் ஏயும் பியும் ஓஃப் ஆக இருந்தால் இங்க எங்களுக்கு என்ன வரும்? ஏ இன்டு பி எங்களுக்கு வரும். இவரை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் உண்மை அட்டவணை அல்லது மெய் அட்டவணை இந்த டேபிளை சொல்லுவோம். இது சாத்தியமான உள்ளீடுகளுக்கான வெளியீடுகள் என்ன செய்யப்படும் என்று கேட்டால் இந்த அட்டவணையினூடாக காட்டப்படும். அப்ப இங்க உள்ளீடு இரண்டும் பூஜ்ஜியமாக இருந்தால் வெளியீடு என்னவாக இருக்கும் என்றால் பூஜ்ஜியமாக இருக்கும். உள்ளீடு பூஜ்ஜியமாகவும் வெளியீடு எங்களுக்கு ஏ பூஜ்ஜியமாகவும் பி உண்டாகவும் இருந்தால், ஏ பூஜ்ஜியமாகவும் எங்களுக்கு பி ஒன்றாகவும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வெளியீடு என்னவாக இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு பூஜ்ஜியமாக இருக்கும். அதே நேரம் எங்களுக்கு ஏ ஒன்றாகவும் பி பூஜ்ஜியமாகவும் இருந்தால், ஏ ஒன்றாகவும் இருந்து பி பூஜ்ஜியமாகவும் இருந்தால் வெளியீடு எங்களுக்கு பூஜ்ஜியமாக இருக்கும். அதே நேரம் இரண்டும் ஒன்றாக இருக்கக்குள்ள மட்டும்தான் எங்களுக்கு வெளியீடு என்னவாக இருக்கும் என்றால் ஒன்றாக இருக்கும். அப்ப நாங்க இதை பார்க்கலாம். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மின் துடிப்புகளை உள்ளீடாக வழங்குகின்ற பொழுது இரண்டும் ஓனாக இருக்கின்ற பொழுது மாத்திரம், ஒன்றாக இருக்கின்ற பொழுது மாத்திரம் வெளியீடு எங்களுக்கு ஒன்றாக இருக்கும். ஆகவே அதை பின்வருமாறு குறியீட்டின் மூலம் காட்டலாம். அதே நேரம் இவருக்கான மின் சுற்றை நாங்க பின்வருமாறு என்ன செய்வோம்? காட்டலாம். இவரை நாங்க இது பல்பாக நாங்கள் எடுப்போம். இது எங்களுக்கு ஏ ஆக பி ஆக எங்களுக்கு இருக்கும். இது ரெண்டும் ஏபி ஒரு தொடர் மின் சுற்றை இவருக்கு உதாரணமாக சொல்லலாம். இப்ப நீங்க என்ன செய்யலாம்? பின்வரும் குறியீட்டின் மூலம் காட்டப்படும் என்பதற்கு இந்த படத்தையும்
உள்ளீடுகள் வெளியீடுகளை காட்டுவதற்கான இந்த உண்மை அட்டவணையும் இந்த மின் சுற்றையும் நீங்கள் கீறிக்கொள்ளலாம். கீறி முடிஞ்ச உடனே எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்க. ரைட், கீறி முடிய மெசேஜ் ஒன்று தாங்க. ரைட், கீறிட்டீங்கண்ணே. முடிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க. நான் அடுத்த பாட்டுக்கு மூவ் ஆகும். ரைட், இப்ப நான் அடுத்த ஆளுக்கு வாரன். இவரை நாங்க சொல்லுவோம் எண் தர்க்கப்படலை. அப்ப எண் தர்க்கப்படலை நாங்க மின் துடிப்புகளை உள்ளீடாக வழங்குவோம். அவை இரண்டும் ஒன்றாக இருந்தால் வெளியீடு ஒன்றாக இருக்கும். மற்ற எல்லா சந்தர்ப்பமும் வெளியீடு பூஜ்ஜியமாக எங்களுக்கு இருக்கும். இரண்டாவது ஆளுக்கு வாரன் ஓ தர்க்கப்படலை. ஓ தர்க்கப்படலை நாங்க பின்வருமாறு என்ன செய்வோம், குறியீட்டின் மூலம் காட்டுவோம். எப்படி? எங்களுக்கு உள்பகுதி வளைவாக வரும். இந்த பகுதி வளமை போல எங்களுக்கு வரும். இதில் எங்களுக்கு இரண்டு மின் துடிப்புகளை கொடுக்கும், ஏபி. இவரை நாங்கள் சொல்லலாம் என்ன கேட்டால் ஏ பிளஸ் பி என்று நாங்கள் பார்க்கலாம். இப்ப இரண்டுக்கு மேற்பட்ட மின் துடிப்புகளை உள்ளீடாக வழங்குகின்ற பொழுது எங்களுக்கு இரண்டும் பூஜ்ஜியமாக இருக்கின்ற பொழுது மாத்திரம் வெளியீடு என்னவாக இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு பூஜ்ஜியமாக இருக்கும். மற்ற எல்லா சந்தர்ப்பங்களும் வெளியீடு எங்களுக்கு ஒன்றாக இருக்கும். அப்ப நாங்கள் இங்க பார்க்கலாம், உள்ளீடு எங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக இருக்கின்ற பொழுது, அதாவது இங்கும் பூஜ்ஜியம் இங்கும் பூஜ்ஜியமாக இருக்கின்ற பொழுது வெளியீடு எங்களுக்கு என்னவாக இருக்கும் என்று சொன்னால் பூஜ்ஜியமாக இருக்கும். அதே நேரம் இப்ப நாங்க ஏ பிளஸ் பி என்று இவரை காட்டலாம். இவரை நாங்க ஏ ஓ பி என்று நாங்க பார்க்கலாம். அதே நேரம் உள்ளீடு ஏ பூஜ்ஜியமாகவும் பி ஒன்றாகவும் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு வெளியீடு என்னவாக இருக்கும்? ஒன்றாக இருக்கும். எங்களுக்கு உள்ளீடு ஏ ஒன்றாகவும் பி பூஜ்ஜியமாகவும் இருக்கின்ற பொழுது வெளியீடு ஒன்றாக இருக்கும். எங்களுக்கு இரண்டும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது வெளியீடு ஒன்றாக இருக்கும். அப்ப நீங்க இங்க பார்க்கலாம், இரண்டு
உள்ளீடுகளை வழங்குகின்ற பொழுது இரண்டில் ஏதாவது ஒன்று ஒன்றாக இருக்கின்ற பொழுது வெளியீடு எங்களுக்கு ஒன்றாக இருக்கும். இரண்டும் பூஜ்ஜியமாக இருக்கின்ற பொழுது மாத்திரம்தான் வெளியீடு எங்களுக்கு பூஜ்ஜியமாக இருக்கும். இவருக்காக மின் சுற்றை நாங்கள் என்ன செய்யலாம்? பின்வருமாறு காட்டலாம். எப்படி? ஒரு சமாந்தர மின் சுற்றை இவருக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்? காட்ட போறோம். இதை நாங்கள் ஏயாக பியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த மின் சுற்று இந்த ஏபி இரண்டில் ஒன்று எங்களுக்கு ஓனாக இருக்குமாக இருந்தால் வெளியீடு என்னவாக இருக்கும்? எங்களுக்கு ஓனாக இருக்கும். இரண்டும் ஆக இருக்கின்ற பொழுது வெளியீடு எங்களுக்கு ஆக இருக்கும். இவரை பின்வருமாறு நாங்கள் என்ன செய்யலாம்? காட்டலாம். இவரை நீங்கள் என்ன செய்யலாம்? நோட் பண்ணி கொள்ளலாம். முடிஞ்சா மெசேஜ் ஒன்று தாங்க. ரைட்? ரைட். முடிஞ்சுதா?
இப்ப நான் அடுத்த பாடக்கு மூவார். அடுத்த பாடம் நாங்க பார்க்க போறோம் கேட்டால் நோட் லாஜிக் கேட்ஸுக்கு நாங்க வாரோம் இல்லையா. நோட் லாஜிக் கேட்ஸை நாங்க எடுப்போமாக இருந்தால் இது எங்களுக்கு ஒரு உள்ளீட்டை மாத்திரம் என்ன செய்யும் எடுக்கும். எத்தனை உள்ளீடு? ஒரு உள்ளீட்டினை மாத்திரம் உங்களுக்கு எடுக்கும். ஒரு உள்ளீட்டை எங்களுக்கு ஏ உள்ளீடாக வழங்குவமாக இருந்தால் எங்களுக்கு விளைவாக ஏ பார் எங்களுக்கு கிடைக்கும். இவரை நாங்க நோட் ஏ என்று நாங்கள் சொல்லுவோம். இது ஒரு உள்ளீடை மாத்திரமே எங்களுக்கு எடுக்கும். எத்தனை உள்ளீடு? ஒரு உள்ளீடை மாத்திரம் எடுக்கும். ஆகவே இதுக்கு நாங்கள் ஏஐ உள்ளீடாக வழங்குவோமாக இருந்தால் ஏ பாரை வெளியீடாக தரும். இதனுடைய உண்மை அட்டவணையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இதுல 0 எங்களுக்கு 1. இது 0 இருந்தால் எங்களுக்கு வெளியீடு 1 இருக்கும். எங்களுக்கு 1 உள்ளீடாக இருந்தால் இவர் 0 எங்களுக்கு வருவார். என்னுடைய மின் சுற்று உங்களோட சிலபஸில் இல்லை. இருந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம், அவரை ஒரு அறிவுக்காக என்ன செய்வோம், எழுதி வைப்போம். இவரை மின் சுற்று எங்களோட சிலபஸில் இருக்கா? உங்களோட சிலபஸில் இல்லை. ஆனால் இவரை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு நொலேஜுக்காக எழுதி வைக்க போகிறோம். ரைட். இதில் எங்களுக்கு தடை வரும். இதில் எங்களுக்கு அந்த ஏ ஸ்வீச் எங்களுக்கு வரும். சரி. அப்ப பின்வருமாறு என்ன செய்யப்படும் என்று கேட்டால் இந்த மின் சுற்று எங்களுக்கு காட்டப்படும். சரி. இது ஏ ஆக எங்களுக்கு இருக்கும். சரியா. அப்ப இந்த மின் சுற்றை அவடத்துக்கு நீங்க எழுதி கொள்ளலாம். எழுதி முடிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க. சரியா. இதுல அருகில உங்களோட டியூட்டர் அருகில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் QR கோடு இருக்கும்ல. இந்த QR கோடை நீங்க உங்களோட மொபைல் போனை பயன்படுத்தி ஸ்கேன் பண்ணினா இந்த ஏரியா என்ன மேலே கற்பித்த அவ்வளவும் நான் யூடியூப்ல என்ன செய்வேன், உங்களுக்கு கற்பிப்பேன். அப்ப இது நீங்க கொஞ்ச காலத்துக்கு பிறகு மறந்தாலும் அதை ரிவைஸ் பண்றதுக்காக இந்த டியூட் எங்கிலும் என்ன இருக்கும்னு சொன்னால் QR கோடுகள் இருக்கும். அந்த முக்கியமான ஏரியாக்கள் இதுகளில் அந்த சகல விடயங்களையும் சொப்பொஸாக மாற்றுறது இப்படி நிறைய QR கோடுகளை பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் விரும்பின நேரம் அதை மீட்டு கொள்றதுக்காக வீடியோவாக நான் அதை போர்டில் படிப்பிக்கேன். சரியா. அவன் நீங்கள் நோட் கேட் என்ன செய்யலாம், எழுதி முடிஞ்சதும் எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. முடிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க.
சரியா? இப்ப நான் அடுத்த பாடக்கு மூவா. அடுத்த நாங்க பாட பார்க்கலாம். இணைந்த தர்க்கப்படலைக்கு வரோம். இணைந்த தர்க்கப்படலை நான் உங்களுக்கு சொன்னேன். அடிப்படை தர்க்கப்படலைகள் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவைகளை இணைப்பதினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய விளைவினை ஒரு இணைந்த தர்க்கப்படலை எங்களுக்கு தரும் என்று நாங்க பார்த்தோம். அப்ப இதுல நீங்க பார்க்கலாம், இணைந்த தர்க்கப்படலையில நாங்க பார்க்க போறோம் என்று கேட்டால் நெண்ட் லாஜிக் கேட்ஸை நாங்க பார்க்க போறோம். நன் லாஜிக் கேட்ஸை நாங்க பின்வருமாறு என்ன செய்யலாம், குறியீட்டின் மூலம் காட்டலாம். இவ்வாறான ஒரு குறியீட்டின் மூலம் எதை காட்டுவோம் என்றால் நென்னை நாங்க காட்டுவோம். ஏபியை உள்ளீடாக கொடுப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு ஏபி முழுவதின் பார் எங்களுக்கு வரும். இதை நாங்க சொல்லுவோம் நோட் ஏ எண்ட் பி என்று நாங்க பார்க்கலாம். இது எங்களுக்கு நன் கேட்டுக்கான குறியீடாக இருக்கும். இது வந்துட்டு நாங்கள் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மின் துடிப்புகளை உள்ளீடாக வழங்குகின்ற பொழுது எங்களுக்கு எண் தர்க்கப்படலையின் விளைவினை இது நிரப்பாக தரும். இப்ப என் கேட்டில் எங்களுக்கு விளைவாக 0 வந்தா நன்கேட்டில் அது என்னவாக இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு ஒன்றாக இருக்கும். எங்களுக்கு என் கேட்டில் ஒன்று வருமாக இருந்தால் நன்கேட்டில் எங்களுக்கு 0 வரும். இதை நாங்க இரண்டு அடிப்படை தர்க்கப்படலைகளை இணைப்பதினூடாகவும் என்ன செய்யலாம், நாங்க காட்டலாம். இப்ப நாங்கள் உதாரணம் பார்த்தோம் என்று சொன்னால் இதுல எங்களுக்கு என்கேட்டை நாங்கள் எடுக்கிறோம். என்கேட் அவ என்கேட்டினூடாக உள்ளீட்டை வழங்குறோம். ஏபியை நாங்க கொடுக்கிறோம். இங்க எங்களுக்கு என்ன வரும், ஏ இன்டு பி வருங்களா. அதை நாங்க என்ன செய்யறோம் என்று கேட்டால் நொட்கேட்டினூடாக அனுப்புறோம். அவைகளுக்கு அதை நொட்கேட்டினூடாக அனுப்புகின்ற பொழுது எங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏ இன்டு பி முழுவதின் பார் கிடைக்கும். என்ன கிடைக்க போகுது, ஏ இன்டு பி முழுவதின் பார் எங்களுக்கு கிடைக்கும். அவ இதுல அடிப்படை தர்க்கப்படலைகள் இரண்டை இணைப்பதினூடாக நாங்கள் வெளியிட்ட பெற்றுக்கொள்றோம். இப்ப உண்மை அட்டவணை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் இப்ப நான் ஏபி எடுக்க, அதுபோல ஏபி முழுவதின் பாரை எடுக்கு. ஏனென்று கேட்டால் ஏபியில் வரக்கூடிய விளைவின் நிரப்பு பெருமானம் மறுதலையான பெருமானம் தான் ஏபி முழுவதின் பாருக்கு எங்களுக்கு வரும். அவை நாங்கள் இங்கே 0 0 1 1 0 1 0 1 இதில் இரண்டும் 0 என்றால் ஏபி 0 இருக்கும். ஏபி 0 என்றால் ஏபி முழுவதின் பார் ஒன்றாக இருக்கும். இது 0 1 என்றால் ஏபி 0 இருக்கும். ஏபி முழுவதின் பார் ஒன்றாக இருக்கும். ஏபி 0 என்றால் ஏபி முழுவதின் பார் ஒன்றாக இருக்கும். ஏபி ஒன்றாக இருந்தா ஏபி முழுவதின் பார் 0 இருக்கும். அப்ப நாங்க இதை பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாம். ஏ அல்லது பி இரண்டில் ஏதாவது ஒன்று 0 இருந்தால் வரவிளைவு எங்களுக்கு என்னவாக இருக்கும், ஒன்றாக இருக்கும் என்று நாங்கள் வரலாம். இப்ப நீங்க என்ன செய்யலாம், பின்வரும் குறியீட்டின் மூலம் காட்டப்படும்ங்கிறதுக்கு இந்த படத்தையும், அடிப்படை தர்க்கப்படலைகளை இணைப்பதன் மூலம் காட்டலாம் என்பதற்கு இந்த படத்தையும், இந்த ட்ரூத் டேபிளுக்கு இவரையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட கைட்ல டியூட் இருக்கக்கூடிய ஆக்கள் ஃபில் பண்ணலாம். டியூட் இல்லாத ஆக்கள் இதை எழுதி கொள்ளுங்க. உங்களோட டியூட் கையில வந்ததுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம், அவரை ஃபில் பண்ணிக்கொள்ளலாம்.
முடிஞ்சா மெசேஜ் ஒன்று தாங்க. முடிச்சிட்டீங்களா? ரைட். இப்ப நான் அடுத்த பாடுக்கு மூவ் ஆறேன். முடியாதாக்கள் என்ன செய்யுங்க? ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ரைட். அடுத்த பாடுக்கு வாரம் என்று கேட்டால் நோட் லொஜிகேட்ஸுக்கு வாரம். நோர் லொஜிகேட்ஸை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மின்துடிப்புகளை உள்ளீடாக வழங்குகின்ற பொழுது அந்த உள்ளீடுகளில் ஓ தர்க்கப்படலைகளின் விளைவின் நிரப்பினை அது வெளியீடாக தரும். இவரை நாங்கள் குறியீட்டின் மூலம் காட்டுகின்ற பொழுது எங்களுக்கு பின்வருமாறு என்ன செய்யப்படும்? குறியீடாக காட்டப்படும். எங்களுக்கு ஓ என்று சொன்னால் என்னுடைய வெளிப்பகுதி எங்களுக்கு எப்படி வரும்? வளைவாக வரும் இல்லையா? இதை இப்படி காட்டுவோம். அப்ப நாங்க இதுல ஏயை கொடுக்கோம், பியை கொடுக்கோம். இவரை நாங்கள் சொல்லுவோம் ஏஓபி என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப இவர் நோர் தர்க்கப்படலை. இவர் நாங்கள் எழுதுகின்ற பொழுது நோ எங்களுக்கு ஏஓபி எங்களுக்கு வரும். அவை பின்வரும் அடிப்படையில் எது காட்டப்படும் என்று சொன்னால் எங்களுக்கு நோர் லொஜிகேட்ஸ் எங்களுக்கு காட்டப்படும். இதை அடிப்படை தர்க்கப்படலைகளை இணைப்பதின் ஊடாகவும் என்ன செய்யலாம்? நாங்கள் காட்டலாம். எப்படி காட்டுவோம்? அடிப்படை தர்க்கப்படலைகளை இணைப்பதின் ஊடாக பின்வருமாறு நாங்கள் காட்டுவோம். இவரை நாங்கள் ஓ என்று பார்க்கலாம். இதில் என்ன விளை வரும்? எங்களுக்கு ஏஓபி வரும். அவரை நாங்கள் நொட்கேட்டினூடாக அனுப்புகின்ற பொழுது ஏ பிளஸ் பி முழுவதின் பார் எங்களுக்கு வரும். இதுல விளைவு எப்படி வரும் என்று சொன்னால் ஓ தர்க்கப்படலையின் விளைவின் நிரப்பாக எங்களுக்கு வரும். நிரப்புன்னு சொன்னால் மறுதலையான பெருமானமாக எங்களுக்கு வெளியீடு வரும். அப்ப நாங்கள் இவரை காட்டுகின்ற பொழுது ஏ பிளஸ் பியை நாங்கள் சொல்லுவோம். இங்க எங்களுக்கு ஏ பிளஸ் பி முழுவதின் பாரம். இப்ப ஏ பிளஸ் பியை எடுத்தா தான் அங்க இருக்கக்கூடியது என்ன செய்யலாம்? நாங்க பார்க்கலாம். நான் இவரை பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று வரும். இவங்களுக்கு ஏ பிளஸ் பி பூஜ்ஜியம் வரும். இதுல ஏதாவது உள்ளீடுகள்ல ஏதாவது ஒன்று உண்டாக இருந்தா விளைவு எங்களுக்கு உண்டாக இருக்கும். இப்ப எங்களுக்கு ஏசக பி முழுவதின் பார் பூஜ்ஜியத்துக்கு என்ன வரும்? ஒன்று. இது பூஜ்ஜியம் 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 வரும். அவைகளுக்கு ஏ பிளஸ் பியின் விளைவின் நிரப்பினை என்ன செய்யும்? வெளியீடாக தரும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா
இந்த நன்கேட்டுக்கும் எங்களுக்கு எலக்ட்ரிக் சர்க்கிட்டை நாங்கள் பார்க்கலாம். இது எங்களோட சிலபஸில் இல்லாட்டியும் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு சைடில் நோட் பண்ணி கொள்ளலாம். என்னுடைய எலக்ட்ரிக் சர்க்கிட்டை நாங்கள் காட்டுகின்ற பொழுது இவரை பின்வருமாறு என்ன செய்யலாம், நாங்கள் காட்டலாம். இது எங்களுடைய பார்ட் ஆஃப் சிலபஸ் இல்லை. இது தட எங்களுக்கு வரும். இதில் எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு கேட்டால் ஏபி ஆகிய இரண்டும் எங்களுக்கு வருங்களா? ஏபி ஆகிய இரண்டும் வரும். இதை அந்த சைட்ல என்ன செய்யலாம், நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம். ஓ, சொல்லுங்க. இவரையும் அந்த சைட்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இந்த லொஜிக் இந்த மின் சுற்றுக்கள் உங்களுக்கு என்ன இல்லை, சிலபஸில் இல்லை. சரியே. இப்போ நீங்கள் அந்த சைட்ல உங்களோட கைட்ல போட்டிருக்கக்கூடியது எண்டுக்கும் ஓவுக்கும் தான் மின் சுற்று. இதை நீங்க சைட்ல என்ன செஞ்சு கொள்ளுங்க, நோட் பண்ணீங்க. என்ன கேட்டால் இந்த தொண்டமானார் எக்ஸாம் பேப்பர்களில் இதுகளையும் என்ன செய்யறான், ஒரு வினாவாக எங்களுக்கு தாரான். அப்ப ஃபைனல் பேப்பர்ல இதுகள் வராது. ஏன்னா நம்மளோட சிலபஸில் இல்லாத உண்டு. தொண்டமனார் பேப்பர்களில் ஒன்று பாதி அந்த எக்ஸாம் பேப்பர்களில் வெளியாக்க எடுக்கக்கூடிய எக்ஸாம் பேப்பர்களில் அதுகளையும் பேச வச்சு ஒரு வினாவாக எங்களுக்கு எடுக்கின்றபடியால எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக அதை தாரன். ஆனா எங்களோட சிலபஸினுடைய ஒரு பார்ட் இல்லை. சரியா? இது நண்டுக்கானதா? என்னதுக்கானது? நண்டுக்கான எங்களோட சர்க்கிட்டாக இருக்கு. அதுபோல நீங்கள் நோர் கேட்டுக்கான சர்க்கிட் எடுத்தோம் என்று சொன்னால், எலக்ட்ரிக் படத்தை எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு அது பின்வருமாறு என்ன செய்யப்படும், காட்டப்படும். இது நாங்கள் ஏ என்றும் இவரை பி என்றும் என்ன செய்வோம், நாங்கள் எடுப்போம். சரியா? இதையும் என்ன செய்யலாம், நோட் பண்ணி கொள்ளலாம். அப்ப நூறுக்கான படத்தை நீங்க அதில் போட்டுக்கொள்ளலாம். முடிஞ்சா மெசேஜ் ஒன்று தாங்க. ரைட்.
ரைட். இப்ப நான் அடுத்த பாடுக்கு மூவார். அடுத்த பாடை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இவரை சொல்லுவோம் எக்ஸோர் லொஜிகேட்ஸ் என்று சொல்லுவோம். இவரை நாங்க எக்ஸ்க்ளூசிவ்லி ஓ என்று நாங்கள் சொல்லுவோம். என்னையா? எக்ஸ்க்ளூசிவ்லி ஓ கேட் என்று நாங்கள் சொல்லுவோம். இவரை குறியீட்டின் மூலம் காட்டுகின்ற பொழுது எங்களுக்கு பின்வருமாறு என்ன செய்யப்படும்? காட்டப்படும். எப்படி? இவ்வாறு காட்டப்படும். இவ்வாறு எங்களுக்கு காட்டப்படும். இதுல ஏ பிய உள்ளீடாக கொடுப்பமாக இருந்தால் இதுல ஏ எக்ஸோர் பி ஆக எங்களுக்கு காட்டப்படும். இவரை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது ஏ எக்ஸோர் பி என்று நாங்கள் சொல்லுவோம். ஆங்கிலத்தில் நாங்கள் ஏ எக்ஸோர் பி என்று நாங்கள் சொல்லலாம். இத அடிப்படை தர்க்கப்படலைகளை இணைப்பதன் மூலம் என்ன செய்யலாம்? பின்வருமாறு காட்டலாம். இப்ப நான் வரையக்கூடிய படத்தை நீங்க பார்த்து கீறிக்கொள்ளுங்க. உங்களுக்கும் அது எப்படி ஏன் வரையப்படுதுன்னு விளங்காட்டியும் நீங்க கீறிக்கொள்ளுங்க. காரணம், இப்ப எங்களுக்கு தெரியணும் எக்ஸோர் கேட் என்று சொல்லக்கூடியது ஒரு கம்பினேஷனல் லாஜிக் கேட்ஸ். இது வந்துட்டு அடிப்படை தர்க்கப்படலைகள் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவைகளை இணைப்பதினூடாக தரக்கூடிய விளைவை தரும் என்று பார்த்துட்டோம். அதை நாங்க ப்ரூவ் பண்றதுக்காக இந்த படத்துக்கு இருக்கோம். இந்த படத்தை நீங்க இதுக்கு பிறகு நாங்க இன்றைய பாடத்தில் எப்படி லாஜிக் சர்க்கிட் வரைவது என்பது கீழே நீங்க படிக்க போறீங்க. அப்ப இது எப்படி காட்டப்படும்? எங்களுக்கு ஏ நொட்டினூடாக அனுப்பி பியையும் எண்டினூடாக அனுப்புறோம். இப்ப இதுல ஏ பியை எடுத்தோம் என்று சொன்னால் பிறகு நாங்க ஏய ஜாயிண்ட் எடுக்கும், பியை நாங்க நொட்டினூடாக அனுப்புறோம், இரண்டையும் எண்டினூடாக அனுப்பி வார விளைவை நாங்க ஓவினூடாக அனுப்புவோம். அப்ப நீங்க இங்க என்ன வரும் என்று சொன்னால் ஏ பார் பி எங்களுக்கு வரும். இதுல எனக்கு ஏ பி பார் வரும். இங்க எங்களுக்கு ஏ பார் பி சக ஏ பி பாராக இருக்கும். இந்த லாஜிக் கேட்ஸ் என்ன தொழிற்பாட்டை மேற்கொள்வதற்காக இருக்கிறதோ அதே தொழிற்பாட்டை மேற்கொள்ள இது செயலாற்றக்கூடியதாக இருக்கும். இது எப்படி அதை நாங்க அடையாளம் காட்டுங்கிறத இதுக்கு பிறகான பாடங்களை நாங்க பார்க்க போறோம். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணி கொள்ளணும். இணைந்த தர்க்கப்படலை எக்ஸோர் ஆனது பின்வருமாறு அடிப்படை தர்க்கப்படலை பயன்படுத்தி வரையப்படும் என்பதை நாங்க விளங்கிக் கொள்றோம். அவ்வளோ. அடுத்தது என்னுடைய உண்மை அட்டவணையை பார்த்தோம் என்று சொன்னால் இதில் எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு கேட்டால் ஏ எக்ஸோர் பி எங்களுக்கு வரும். இது மிஸ் ஆகி உருவெடுத்து ஏ எக்ஸோர் பி என்று சொன்னால் எங்களுக்கு 0 0 1 1 1 0 1. இதுல இரண்டு உள்ளீடுகளும் பூஜ்ஜியமாக இருந்தாலும் ஏ எக்ஸோர் பி பூஜ்ஜியமாக இருக்கும். இரண்டும் ஒன்றாக இருந்தாலும் ஏ எக்ஸோர் பி பூஜ்ஜியமாக இருக்கும். அப்ப இரண்டு உள்ளீடுகளும் பூஜ்ஜியமாக இருந்தாலோ இரண்டு உள்ளீடுகளும் ஒன்றாக இருந்தாலோ வெளியீடு என்னவாக இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். இரண்டில் ஒன்று மாத்திரம் ஒன்றாக இருந்தால் வருவிளைவு ஒன்றாக இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இரண்டில் ஏதாவது ஒன்று உண்மையான ஓ கண்டிஷன் மாத்திரம் இங்கு கவனத்தில் கொள்ளப்படும். அப்ப ரெண்டும் பூஜ்ஜியமாக இருந்தாலோ இரண்டும் ஒன்றாக இருந்தாலோ வெளியீடு பூஜ்ஜியமாக இருக்கும். இரண்டில் ஒன்று ஒன்றாக இருந்தால் வெளியீடு என்னவாக இருக்கும்? எங்களுக்கு ஒன்றாக இருக்கும். இப்ப உங்களுக்கு ஓவ தெரியுங்களா? என்ன ஓ? ஓ என்று சொன்னால் இரண்டு பூஜ்ஜியமாக இருந்தால் மட்டும்தான் பூஜ்ஜியம், மற்றது எல்லாம் எங்களுக்கு என்ன வரும்? ஒன்று வரும். ஆனால் எக்ஸோரை பொறுத்த வரையில இரண்டும் ஒன்றாக இருந்தாலும் வருவிளைவு என்னவாக இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். அப்ப இவரை சொல்லுவோம் எக்ஸோர் தர்க்கப்படலை என்று பார்க்கலாம். இவரை நீங்க அது கீழே நோட் பண்ணி போடுங்க. முடிஞ்சா மெசேஜ் ஒன்று போகும்.
முடிஞ்சுதா? ரைட். இப்ப நாங்க அடுத்த பாடுக்கு நாம் மூவா. அடுத்த பாடை நாங்க பார்க்கலாம். எக்ஸ் நோர் தர்க்கப்படலைக்கு வாரம். என்னத்துக்கு வாரம்? எக்ஸ் நோர் தர்க்கப்படலைக்கு வாரம். எக்ஸ் நோர் தர்க்கப்படலை எங்களுக்கு பின்வருமாறு குறியீட்டு மூலம் காட்டும். இது எங்களுக்கு ஏபி இரண்டு உள்ளீடு வழங்கப்படுமாக இருந்தால் எங்களுக்கு இங்க ஏ எக்ஸோர் பி முழுவதும் பாராக இருக்கும். இதனை நாங்கள் சொல்லக்கொள்ள நாட் ஏ எக்ஸோர் பி என்று நாங்கள் பார்க்கணும். ஸோ இது ஏ எக்ஸோர் எழுதுறாங்களா? இப்ப நாங்க வேற இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மின் துடிப்புகளை உள்ளீடாக வழங்குகின்ற பொழுது எக்ஸோர் தர்க்கப்படலையின் விளைப்பின் நிரப்பினை இது விளைவாக தரும். அப்ப எக்ஸோர் தர்க்கப்படலை என்ன விளைவை தருமோ அதனுடைய நிரப்பு பெருமானம், நிரப்புன்னு சொன்னால் மறுதலையான பெருமானத்தினை விளைவாக தரும். இதை நாங்க அடிப்படை தர்க்கப்படலைகளை இணைப்பதனூடாக எப்படி காட்டலாம்? நாங்க பின்வருமாறு காட்டலாம். இதுல நாங்க என்ன செய்யறோம்? எக்ஸோரை நாங்க கொடுக்கும். எக்ஸோரை எதனூடாக அனுப்புறோம்? நொட்டினூடாக அனுப்புறோம். அப்ப எங்களுக்கு இங்க என்ன கிடைக்கும்? ஏ எக்ஸோர் பி கிடைக்கும். இதுல எங்களுக்கு ஏ எக்ஸோர் பி முழுவதின் பார் கிடைக்கும். இவரை நாங்க உள்ளீடுகளுக்கான வெளியிட்ட பின்வருமாறு நாங்க காட்டலாம். இதுல பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று, இதுல பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று. இப்ப நாங்க இங்க காட்டுகின்ற பொழுது ஏ எக்ஸோர் பி, இங்க எங்களுக்கு ஏ எக்ஸோர் பி முழுவதின் பார் வரும். இப்ப ஏ எக்ஸோர் பி உங்களுக்கு தெரியும், இரண்டும் பூஜ்ஜியம் என்றாலும் விளைவு பூஜ்ஜியம், இரண்டும் ஒன்றுண்டாலும் விளைவு பூஜ்ஜியம். அவை இரண்டில் ஒன்று ஒன்றாக இருக்கின்ற பொழுது ஏ எக்ஸோர் பி எங்களுக்கு விளைவை தரும். அதனுடைய நிரப்பு பூஜ்ஜியம் என்றால் ஒன்று, ஒன்றுண்டால் பூஜ்ஜியம், பூஜ்ஜியம் ஒன்று எங்களுக்கு வரும். அப்ப இவரை நாங்க சொல்லுவோம் ஏ எக்ஸோர் பி முழுவதின் பாராக இவரை நாங்க கொள்ளலாம். சரியா? இப்ப நீங்க என்ன செய்யலாம்? இவரை நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
முடிஞ்சா மெசேஜ் ஒன்று தாங்க. முடிஞ்ச எல்லாருக்கும். கிளாஸ் உண்டோ? ரைட். இப்ப நாங்க இதுவரையில பார்த்த விடயங்களை ஒரு தரம் ரிவைஸ் பண்ணோம். ரைட். இதுவரையில நாங்க என்ன பார்த்தோம்ங்கிறத ஒரு தரம் ரிவைஸ் பண்ணுவோம். இதுவரையில நாங்க என்ன பார்த்தோம்னு சொன்னால் தர்க்க படலைகளை நாங்க பார்த்தோம் இல்லையா? தர்க்க படலைகள் வந்துட்டு எங்களுக்கு 7 வகையான தர்க்க படலைகளை நாங்க இதுவரையில பார்த்தோம். ஒவ்வொரு தர்க்க படலைகளும் எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பதை நாங்க இவ்விடத்தைக்கு விளங்கிக் கொள்வோம். இப்ப நாங்க இவரை சொல்லுவோம் என்று கேட்டால், இதுல நாங்க முதலாவது என்ன பார்த்தோம்? எண் தர்க்கப்படலையை பார்த்தோம் இல்லையா? எண் தர்க்கப்படலை நாங்க பார்த்தோம். எண் தர்க்கப்படலை எங்களுக்கு பின்வருமாறு என்ன செய்யப்படும்? காட்டப்படும். இது ஏபி ஆக எங்களுக்கு தரும் இல்லையா? அடுத்த நாங்க பார்த்தோம்னு கேட்டால் ஓ தர்க்கப்படலைக்கு நாங்க வந்தோம். ஓ தர்க்கப்படலை இது வளைவாக எங்களுக்கு வரும். வெளியிட்ட ஏ பிளஸ் பி ஆக எங்களுக்கு தரும். அதுபோல எங்களுக்கு நோட் தர்க்கப்படலை நாங்க பார்த்தோம். இது எங்களுக்கு பின்வருமாறு காட்டப்படும் என்று நாங்க பார்த்தோம். அடுத்தது எங்களுக்கு நன்ட் தர்க்கப்படலை நாங்க பார்த்தோம். நன் தர்க்கப்படலை எங்களுக்கு பின் வருமாறு என்ன செய்யப்படும்? காட்டப்படும் என்று பார்த்தோம். இது ஏபி முழுவதின் வாராக. அதுபோல எங்களுக்கு நோர் தர்க்கப்படலை எங்களுக்கு வரும். அது எங்களுக்கு பின்வருமாறு ஏ பிளஸ் பி முழுவதின் வாராக வரும். அடுத்தது எங்களுக்கு எக்ஸோர் தர்க்கப்படலை காட்டுவோம். எக்ஸோர் தர்க்கப்படலை எங்களுக்கு பின்வருமாறு ஏ எக்ஸோர் பி எங்களுக்கு வரும். அடுத்தது எங்களுக்கு எக்ஸ் நோர் தர்க்கப்படலை வரும். இது பின்வருமாறு எங்களுக்கு காட்டப்படும் பார்க்கலாம். அப்ப இவ்வளவு தர்க்கப்படலைகளும் எங்களுக்கு சிலபஸில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கும். இந்த தர்க்கப்படலைகளை இணைத்து உருவாக்கப்படுகின்றதை நாங்கள் சொல்லுவோம் தர்க்க சுற்றுகள் பார்க்கலாம். அப்ப நாங்க அடுத்தது என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால் லொஜிக் சர்க்கிட் நாங்க பார்க்க போறோம். லொஜிக் சர்க்கிட் என்னது? லொஜிக் சர்க்கிட் என்று கேட்டால் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தர்க்க படலைகளை இணைத்து வரையப்படுவதை நாங்கள் சொல்லுவோம் லொஜிக் சர்க்கிட் என்று பார்க்கலாம். இப்ப எங்களுடைய பின்வரும் லொஜிக் சர்க்கிட்டுக்கான சந்தர்ப்பங்களுக்கு வரும். இப்ப முதலாவது நாங்க பார்க்க போறோம் எஃப் சமன். முதலாவதுக்கு வாரம் எங்களுக்கு எஃப் சமன் ஏ பார் இன்டு பி. எஃப் சமன் ஏ பார் இன்டு பி. இவருக்கான லொஜிக் சர்க்கிட் நாங்க என்ன செய்ய போறோம்? வரைய போறோம். இப்ப நாங்க ஏ பார் எங்களுக்கு வேணும் என்றால் ஏஏ நோட் கேட்டினூடாக அனுப்புறோம். அனுப்பின என்ன வரும்? எனக்கு ஏ பார் வரும். ஏஏ
நொட் கேட்டினூடாக அனுப்புவோம் என்றால் ஏ பார் வரும். அது நான் இதனூடாக அனுப்புகிறேன், பியை கொண்டாடுறேன். ரெண்டுக்கும் என்ன வருது? என் கேட். இப்போ நீங்கள் டொட் வச்சாலும் டொட் வைக்காட்டி, இப்போ ஏ பார் பி என்று எழுதினாலும் என் தான், ஏ பார் இன்டு பி என்று எழுதினாலும் என் தான். அப்போ எங்களுக்கு பியையும் எடுத்து என்ன செய்யணும்? ஒரு என் கேட்டினூடாக அனுப்புகிறோம். அனுப்புவமாக இருந்தால் எங்களுக்கு என்ன விளை வரும்? ஏ பார் இன்டு பி எங்களுக்கு வரும். அப்போ இவரை சொல்லுவோம் லாஜிக் சர்க்கிட் நாங்கள் பார்க்கலாம். இப்போ லாஜிக் சர்க்கிட்டை நாங்கள் வரைய போகிறோம். அப்போ ஒன்றை மட்டும் நான் இவ்விடத்துக்கு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதில் 20 பயிற்சிகளும் இருக்கி, இன்னும் சில பயிற்சிகளும் நான் உங்களுக்கு தருவேன். இப்போ நான் ஒரு 2 நிமிடங்கள் தாரேன் ஒவ்வொரு பயிற்சிக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? இவரை ட்ரை ஒன்று கொடுக்கலாம். நான் ஒவ்வொரு 2 மினிட்ஸாலையும் ஒவ்வொன்று என்ன செய்வேன்? நான் செஞ்சு காட்டுவேன். ஒவ்வொரு 2 மினிட்ஸாலையும் நான் ஒவ்வொன்றை செஞ்சு காட்டுவேன். நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த முதலாவதை எழுதிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒவ்வொரு பயிற்சிக்கும் 2 மினிட்ஸ் டைம் வர தாரேன். சரியா? 2 மினிட்ஸ் உங்களுக்கு இப்போ ரன் ஆகுது. நீங்கள் என்ன செய்யலாம்? எவரை செய்யலாம். எதை செய்ய போறீங்க? ரெண்டாவது நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். ஒவ்வொரு 2 மினிட்ஸாலையும் நான் ஒவ்வொன்றை உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன். சரியா? முடிச்சிட்டீங்களா? இப்போ நான் இவருக்கு வாரம் என்னையாம் ஏ பார்ல ஏ பாருண்டா ஏய நொட்டினூடாக அனுப்புறீங்க. பி பார்ல பிய நொட் கேட்டினூடாக அனுப்புறீங்க. ரெண்டையும் எதனூடாக அனுப்புகிறோம்? என் கேட்டினூடாக அனுப்புறீங்க. அப்போ எனக்கு ஏபி இங்க என்ன வரும்? ஏ பார் வரும். இங்க என்ன வரும்? பி பார் வரும். அப்போ இங்க விளைவு எங்களுக்கு ஏ பார் இன்டு பி பார் எங்களுக்கு வரும். அப்போ இதில் ஏ ஏ பாரினூடாகவும் பிஏ பி பாரினூடாகவும் எடுக்கும்ல, பாரினூடாகவும் அனுப்புகிறோம். அனுப்புகின்ற பொழுது எங்களுக்கு என்ன வரும்? பி பார் வரும். இரண்டையும் என் கேட்டினூடாக அனுப்புகின்றோம், ஏ பார் பி பார் வரும். இருந்தால் பாச போடுங்க. இப்போ நீங்கள் மூணாவதுக்கு மூவ் பண்ணலாம். நான் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். நான் ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்கிறேன்? ஒரு 2 மினிட்ஸ் டைமை நான் செட் பண்ணி விடுறேன். ஒவ்வொரு 2 மினிட்ஸாலையும் நான் ஒவ்வொன்றை செஞ்சு காட்டுவேன். உங்களுக்கு முடியாட்டி நீங்கள் சொல்லிடணும், டைமர் சத்தம் போடப்படும். சரியா?
ரைட். மூன்றாவதுக்கு வாங்க இல்லையா? மூன்றாவது எங்களுக்கு என்ன? எஃப் ஏ பார் சக பீலா. அப்ப நாங்க ஏய நொட்டினூடாக அனுப்புறோம் என்றால் ஏ பார் வருகின்றது. அப்ப எங்களுக்கு ஏ பார் பிய எடுக்கம். இவர் என்னென்று சொல்லுவோம்? ஓ கேட் என்று சொல்லுவோம்ல. அப்ப ஓ கேட் எங்களுக்கு எப்படி வரும்? வளைவாக வரும். அப்ப எங்களுக்கு இங்க பி என்ன வரப்போகுது? ஏ பார் பிளஸ் பி எங்களுக்கு வரும். அப்ப இவர் எங்களுக்கு ஏ பார் பிளஸ் பி எங்களுக்கு வரும். அப்ப எஃப் சமன் ஏ பார் சக பி எங்களுக்கு வரும். இப்ப நான் நாலாவதுக்கு வாரம். சரியா? இருந்தா பாஸ் ஒன்றை போடுங்க. சரியா? நாலாவதுக்கு மூவ் பண்ணலாம். நீங்க செஞ்சுட்டு போகலாம் ஏழுமானாக்கள். நான் ஒவ்வொரு 2 மினிட்ஸ் அலையும் என்ன செய்வேன்? செஞ்சு காட்டுறேன். சரியா? ரைட். இப்ப நான் அடுத்த ஆளுக்கு வாரம். என்ன எங்களுக்கு? ஏ பார் சக பி லா. அப்ப எஃப் சமன் ஏ பார் சக பி பார். இப்ப எங்களுக்கு ஏய நோட் கேட்டினூடாக அனுப்புறோம். அதுபோல பியையும் நோட் கேட்டினூடாக அனுப்புறோம். அப்ப என்ன வரும்? ஏ பி. இதுல இரண்டையும் ஓ லா. அப்ப இரண்டையும் ஓ கேட்டினூடாக அனுப்புறோம்ல. அனுப்பக்குள்ள எங்களுக்கு என்ன வரும்? எஃப் வரும். அப்ப இதுல எல்லாம் ஒரு சீரிஸத்தான் வருதுல. இப்ப நீங்க அஞ்சாவதுக்கு மூவ் பண்ணலாம். அதே 2 மினிட்ஸ் டைம் நான் தரேன்.
ரைட். இப்ப நாங்க ஐந்தாவது பயிற்சிக்கு வரோம்ல. ஐந்தாவது பயிற்சியை நாங்க எடுத்தோம்னு சொன்னால், ஐந்தாவது எங்களுக்கு எஃப் சமன் ஏ பார் பி சக பி பார். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஏ பார் பி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? ஏ பார நீங்க எடுக்கீங்களா, நீங்க பியையும் எடுக்கீங்க, எடுத்து என் கேட்டினூடாக அனுப்புறீங்க. அனுப்பினா உங்களுக்கு என்ன வந்துடும்? ஏ பார் பி வந்துடும். அடுத்தது உங்களுக்கு பி பார் வேணும். பி ஆல்ரெடி கனெக்ஷன் இருக்கு. அப்ப இது வயர் கனெக்ஷன் தானே. அப்ப பி இருந்தா அதுல இருந்து தான் நாங்க என்ன எடுக்கோம்? ஜாயிண்ட் ஒன்று எடுக்கோம். அதுல இருந்து என்ன எடுக்கோம்? நாங்க ஜாயிண்ட் ஒன்று எடுக்கோம். அப்ப ஜாயிண்ட் எடுக்கக்குள்ள அவடத்தைக்கு தடிப்பமான வட்டம் ஒன்று போடுவோம், அது கட்டாயம். அப்ப நான் ஜாயிண்ட் எடுத்து எதனூடாக அனுப்புறேன்? நோட் கேட்டினூடாக அனுப்புறேன். இரண்டையும் நான் எதனூடாக அனுப்ப போறேன்? ஓ கேட்டினூடாக. ஏ பார் பி வந்துட்டு இதுல எனக்கு பி பார் வந்துட்டு ரெண்டையும் நொட் கேட்டினூடாக ஓ கேட்டினூடாக அனுப்புறேன். அப்ப அனுப்புவமாக இருந்தால் எனக்கு எஃப் வரும். அப்ப நான் ஏ பார் பி ஆல்ரெடி நாம எடுத்தது தானா, இன்னும் எடுத்திருக்கோம். அப்ப ஏ பார் பி எங்களுக்கு இன்னரிக்கலாம், இன்னரிக்கக்கூடிய ஏ பார் பி. அப்ப ஏ பார் பி எடுத்தோம் என்றால் எங்களுக்கு பி பார். அப்ப பி ஆல்ரெடி இருக்கி பியிலிருந்து பெறுமதி எடுத்து பாரினூடாக அனுப்புவமாக இருந்தால் பி பார் எங்களுக்கு வரும். இரண்டையும் ஓவினூடாக அனுப்புறோம், எஃப் எங்களுக்கு வரும். இப்ப நீங்க ஆறாவதுக்கு வரலாம். சரி, அதே 2 minute டைம் நான் ரன் பண்றேன். ரைட். இப்ப நாங்க ஆறாவதுக்கு வரோம் இல்லையா? ஆறாவது எடுத்தோம் என்று சொன்னால் இதுல ஏ பார் பி, ஏ பார் பி ஆல்ரெடி எங்களுக்கு இருக்கலா. எஃப் சமன் ஏ பார் பி சக ஏ பி பாருக்கு வரோம். இதுல ஏ பார் பி ஆல்ரெடி நாம் எடுத்திருக்கோம். அப்ப நான் என்ன செய்யறேன்? ஏ நொட் கேட்டினூடாக அனுப்புறேன். அப்ப எங்களுக்கு என்ன வரும்? ஏ பார் பியை நான் அனுப்புறேன். இது ரெண்டையும் என் கேட்டினூடாக அனுப்புறோம்ல. அனுப்பி நம்மளால் என்ன வந்துடும்? ஏ பார் பி வந்துடும். இப்ப எனக்கு ஏ பி பார் எடுக்கும். அப்ப ஆல்ரெடி ஏயும் இருக்கி பியும் இருக்கி.
அப்ப திரும்பி கொண்டு மாட்டோம், இதுல இருந்து ஜாயிண்ட் எடுக்கும். அப்ப ஜாயிண்டா புள்ளியால காட்டுறோம், காட்டிட்டு ஏய நான் எடுக்கு. இன்னொரு முறையும் இருக்கு ஜாயிண்ட் எடுக்க. இந்த புள்ளி போடாட்டி நாம் என்ன செய்வோம், இதுல வச்சு அப்படியே கொண்டாந்து அது எந்த வயரை கடக்குதோ அவடத்தைக்கு வளைவாக இப்படி எடுத்து இதை நொட்டினூடாக அனுப்பணும்ல. ஏன்னா பி பார் வேணுமே, அப்ப நான் பியை நொட்டினூடாக அனுப்பணும். அப்ப ஒன்று புள்ளி போட்டு எடுக்கணும். புள்ளி போடாட்டி என்ன செய்வேன், எந்த வயரை கிராஸ் பண்ணுதோ அந்த வயருக்கு நான் என்ன செய்ய போறேன், ஒரு ஓவை நாங்கள் ஒரு வளை கொண்டு எடுக்க போறோம். இந்த ரெண்டுல ஒரு முறையில காட்டாட்டி நீங்க மொத்தத்துல ஒரு புள்ளியை இழப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதை படம் கீறதுக்கு 3 மார்க்ஸ்ண்டா இந்த ஜாயின் ப்ராப்பராக இல்லாட்டி உங்களுக்கு 2 மார்க்ஸ் தான் இருக்கும். அப்ப அந்த ஜாயின் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது எங்களுக்கு என்னவாக இருக்கும், ஏ பி பாராக இருக்கும். இது ரெண்டையும் எதனூடாக அனுப்ப போறோம் என்று கேட்டால் ஓவினூடாக நாங்கள் அனுப்ப போறோம். அப்ப இப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது, எஃப் எங்களுக்கு வரும். அப்ப இது நாங்க பார்க்கலாம் என்னன்னு கேட்டால் இந்த சர்க்கிட்டை வரைவதற்கான முறைகள் என்று பார்க்கலாம். இப்ப மொத்தம் 5 பார்த்திருக்கோம்ல. நான் ஒன்று செஞ்சு காட்டினேன், 5 பார்த்திருக்கோம். 5ல உங்களோட எத்தனை பேருக்கு 5ம் சரி, 5க்கு எத்தனை சரிங்கிறத எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்க. அப்போ 5ல உங்களோட எத்தனை சரிங்கிறத மெசேஜ் ஒன்று தாங்க. 5ம் சரி, ரைட், குட். மத்தாக்கள் ரைட். இப்ப நாங்க இதுல ஹோம்ஒர்க் உங்களுக்கு 7 ஹோம்ஒர்க், 8 ஹோம்ஒர்க். இந்த ரெண்டும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக இருக்கும். மற்றதுகளை நாம கிளாஸ்ல வச்சு என்ன செய்வோம், நாம செய்வோம். சரியா? இது ரெண்டும் ஹோம்ஒர்க். இத்துடன் இனி எங்களுடைய பாடம் திங்கட்கிழமை தான் நடக்கும். பெரும்பாலும் திங்கள் உங்க எல்லார கைக்கும் டியூன் வந்து கிடைச்சிடும். சரியா? இனி வழமையான ஷெடியூல் திங்களும் செவ்வாவும் உங்களுக்கு 7 இருந்து 8:15 வரை மட்டும் நடக்கும். இப்ப நம்ம சிலபஸை குயிக்காக முடிக்கணுங்கிறதுக்காக இடையில நான் ஒரு சில டைம்கள் என்ன செய்வேன், பாடங்களை போடுவேன். சரியா? இத்துடன் எங்களுடைய இன்றைய பாடம் முடிவுக்கு வருகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு and good night. Right, very good. Very good. Right. இத்துடன் பாடத்தை முடிவுக்கு கொண்டு வா.